பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சொல்லு. ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது அவர் அநேக வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். அதிலே இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியும் சுகப்படுத்துவதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து கடலின் அருகே அவர் உட்கார்ந்திருந்த பொழுது திரளான ஜனங்கள் அவர் முன்பதாக உட்கார்ந்திருந்தார்கள். 12 சீசர்களும் அவரோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் ஜெப ஆலய தலைவன் ஓடி வந்து, இயேசுவே, என்னுடைய வீட்டிற்கு நீர் வர வேண்டும், என்னுடைய மகள் மரண அவஸ்தை படுகிறாள், நீர் வந்து அவளை தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு போவதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். வருகிற வழியிலே இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் வருகிறார் என்று சொல்லி இயேசுவை போய் பார்க்க வேண்டும், அவரை நான் தொட்டால், அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் வைக்கிறாள். 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 வருஷமாக அந்த வியாதி, அது என்ன வியாதி என்றால் அது உதிரத்தின் ஊரல். அப்படிப்பட்ட அந்த வியாதி எல்லா மருத்துவர்களிடத்திலும் போய் சென்றும் சற்றேனும் சுகமடையவில்லை. கடைசியில் அவளுடைய மனது எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்று சொல்லி நினைத்து பார்த்தால் மிகவும் பெண்களுக்குரிய அந்த உதிரத்தின் ஊரல் அவளுக்கு நின்று போகவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசுவை பார்ப்பதற்காக இவளும் ஓடி வருகிறாள். அவள் வரும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவை சுற்றி இருக்கிறார்கள். திரளான ஜனங்களும் அவருடைய சீசர்கள் 12 பேரும் அவரை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேளையிலே தன்னுடைய இருதயத்திலே அவள் ஒரு தீர்மானம் வைக்கிறாள், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே அவள் தீர்மானம் வைக்கிறாள். உடனே இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இந்த பெரும்பாலுள்ள அந்த ஸ்ரீ ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவள் உள்ள நுழைந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். தொட்ட உடனே அவளுக்கு அந்த சுகமடைந்ததை அவள் தன்னுடைய சரீரத்திலே அவள் உணர்ந்து இயேசுவை அவள் மகிமைப்படுத்துகிறாள். இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். உடனே சீசர்கள் கேட்கிறார்கள், இயேசுவே, இவ்வளோ ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டு இருக்கிற வேளையிலே என்னை தொட்டது யார் என்று சொல்லி நீர் எப்படி கேட்கிறீர் என்று சொல்லி சீசர்கள் இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிற வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி, அதோ இயேசு கிறிஸ்து நம்மை தேடுகிறார் என்று சொல்லி அவளே உண்மையெல்லாம் இயேசுவிடத்திலே சொல்லிவிட்டாள். இப்படி 12 வருஷமாக என்னுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போகவில்லை, நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நான் தொட வேண்டும் என்று சொல்லி நான் தொட்டு எனக்கு அந்த உம்முடைய வல்லமை எனக்குள் வந்ததை நான் என்னுடைய சரீரத்தில் நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி உண்மையெல்லாம் அந்த ஸ்ரீ இயேசுவினிடத்திலே சொல்லும் பொழுது, மகளே, சமாதானத்தோட நீ சுகம் பெற்று நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை வாழ்த்துகிறாள்.